வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சனில் அருமையான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கே பாரு கேஸ் இல்லை, விறகு அடுப்பு, ராக்கெட் அடுப்பு, அது இது நல்லா சொல்கிறோம். ஆனால் நாங்கள் வீட்டில் அடிக்கடி விறகு அடுப்பில் தான் சமைப்போம். இன்னைக்கு விறகு அடுப்பில் தான் நம்ம முட்டை கிரேவி செய்கிறது பார்க்கலாங்க. நான் என்னென்ன பொருள்னு எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு எப்படி எல்லாம் வதக்கி எப்படி நம்ம ஆட்டாங்கல்லையே ஆட்டி நம்ம ட்ரெடிஷ்னல் டைப்பில் முட்டை கிரேவி வைக்கலாம். வீட்டில் அடிக்கடி பண்ணுவோங்க விறகடுப்பில். வீடியோ போடுறதே எனக்கு டைம் இல்லை. இல்லாட்டி விறகடுப்பில் நாங்கள் அடிக்கடி மட்டன் குழம்பு, அந்த மாதிரி பிரியாணி, அந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி செய்வேன். எனக்கு விறகடுப்பு சமைக்கிறது ஒன்றும் புதுசு இல்லைங்க. இன்னைக்கு நம்ம அந்த விறகடுப்பில் நம்ம முட்டை கிரேவி பார்க்கலாம். நான் பொருள் எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம அடுத்தது என்னென்னு பார்க்கலாங்களா? இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் ஓலைகள்லாம் போட்டு விறகு வச்சிருக்கிறேன். அப்படியே சீக்கிரம் பத்திக்கும். நான் இதுக்குன்னு 5-6 பாத்திரமெல்லாம் தனியாக வச்சுக்குவேங்க. எனக்கு அரி பிடிக்கும். தேய்ச்சி கழுவுனாலும் போயிடும். இதுக்குன்னே நான் கொஞ்சம் தனியாக வச்சுக்குவேங்க பாத்திரம். இப்போ பாருங்க, விறகுல நல்லா பத்திக்கு. கொஞ்சம் ஓலை ஏதோ சின்ன சின்ன விறகெல்லாம் வச்சோம்னா சீக்கிரம் பத்திக்குங்க. இப்ப பாருங்க, நல்ல விறகு நல்லா பத்திருச்சு. நான் ஒரு 3 கட்டை தான் வச்சிருக்கிறேன். நல்லா பத்திருச்சு பாருங்க. இப்ப நாம வடக்கல் வச்சுட்டு மசாலாலாம் வதக்கி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இந்த அடுப்புல செஞ்சா சீக்கிரம் சூடாயிரும். நம்ம கேஸ் மாதிரி கம்மி பண்றது, எச்சு பண்றதெல்லாம் இதுல அந்த ஆப்ஷன் எல்லாம் இல்லைங்க. கம்மி ஆகணும்னா ஒரு விறகு எடுத்து விட்டுறலாம். எச்சா வேணும்னா ஒரு விறகை வச்சு விட்டோம்னா நல்லா பத்திருச்சுன்னா நல்லா எரியுங்க. இப்ப பாருங்க, இதுல சீக்கிரம் வடக்கல் சூடாயிரும். இப்ப பாருங்க, வடக்கல் வச்சுட்டேன். வடக்கல் சூடாயிருச்சு. நான் கொஞ்சமா கல்லெண்ணெய் ஊத்திக்கிறேங்க. இப்ப பாருங்க, சுத்தியும் எப்படி தீ எரியுதுன்னு பாருங்க. விறகு நல்லா புடிச்சிருச்சு, நல்லா எரியுது. இப்ப சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். நல்லா சாமானும் எடுத்துட்டு வச்சுட்டுங்க, தேவையானது எல்லாமே. அதாவது இது நான் சமைக்கிற இடம் வீட்டுக்கு பின்னாடிங்க. பக்கத்திலேயே ஆட்டாங்கல் இருக்குது. இங்க வதக்கி பக்கத்திலேயே ஆட்டாங்கல் ஆட்டிக்கலாம். இப்ப பாருங்க, நல்ல சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு. அதுக்கு அடுத்தது நாம சீரகம் 1 ஸ்பூனுங்க, மிளகு 1/2 ஸ்பூனு, ஒரே ஒரு கல்பாசி, ஒரு ஏலக்காய், பட்டை 2ங்க, கிராம்பு, சோம்பு, கசகசா எல்லாத்தையுமே போட்டுடலாங்க. இதோடைய சின்ன தக்காளிங்க. இப்ப பாருங்க, சீக்கிரம் வதங்கிடுச்சு பாருங்க. நம்ம அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுறலாங்க. இப்ப பாருங்க, சீக்கிரமா 2 நிமிஷம் தாங்க, எல்லாமே வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். அவ்வளவுதாங்க, தேங்காயும் நல்லா வதக்கிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துட்டு சட்டி வச்சு முட்டை வேக போட்டுடலாம். இப்ப பாருங்க, முட்டை வேக வைக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டோம். இப்போ தண்ணி ஊத்திடலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம முட்டையை போட்டுடலாங்க. அதுக்குள்ள முட்டை வேகிறதுக்குள்ள நாம இப்போ வதக்கி வச்சிருக்கிறதெல்லாம் ஆட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா சூடா இருக்குது. இதுலயே நம்ம மஞ்சத்தூள்,
மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க தண்ணி நல்லா சூடாயிருச்சு. சும்மா தீயும் நல்லா எரியுதுங்க. என்ன சீக்கிரம் சோறாயிரும். ஆனால் விறகு தான் வேணும். சொன்ன மாதிரி விறகு இங்கே நிறையா இருக்குங்க. நான் அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமையானா விறகடுப்புல தான் சாப்பாடாகட்டு மட்டன் குழம்பு களி அந்த மாதிரியெல்லாம் செய்வேன். சரி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம விறகடுப்புல செய்கிற மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு தாங்க. இப்போ விறகெல்லாம் காஞ்சி கிடக்குது. இப்போ நல்ல வெயிலுங்களா, நல்லா காஞ்சி கிடக்குது. வச்ச உடனே பத்திருச்சு பாருங்க. எவ்வளோ நல்லா குப்பு குப்பு குப்புன்னு எரியுது பாருங்க. வச்சு 2 நிமிஷம் தான். நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்க. இப்போ நம்ம முட்டையை போட்டுடலாம். இப்போ பாருங்க நான் ஒரு 5-6 முட்டை போடுறேன். 2 கல்லுப்பும் போட்டுடலாங்க. பாருங்க ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்க ஒரு பக்கம் முட்டை வெந்துட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம மிளகாயெல்லாம் நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. பாருங்க இவ்வளோ அளவுக்கு நல்லா நைஸா ஆட்டியாச்சு. தண்ணி ரொம்ப ஊற்றி ஆட்டினீங்கன்னா ஆட்ட முடியாது, தெரிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நல்லா நைஸா நம்ம ஆட்டி எடுத்துட்டோம். இப்போ ஒரு போசியில தோண்டி எடுத்துடலாங்க. அதுக்குள்ள முட்டை வெந்திருக்கும். போய் முட்டைய எடுத்துட்டு இதை தாளிக்கலாம். இப்ப பாருங்க நம்ம மிளகாய் ஆட்டிட்டு வரக்குள்ள இப்ப வந்து விறகெல்லாம் எரிஞ்சு வெளியவே வந்துருச்சுங்க. இப்ப உள்ள தள்ளி விட்டுறலாம். நீ விறகு தேர போகுது. இன்னொரு விறகு வைக்கணுங்க. முட்டை எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க நல்ல முட்டை உடையாம நல்லா வெந்திருக்குது பாருங்க. இப்போ முட்டை எடுத்து தொளிச்சிடலாம். அதுக்குள்ள வடக்கல் வச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க மறுபடியும் வடக்கல் வச்சிடலாம். நல்லா சூடுங்க. நல்ல விறகு நல்லா எரியுது. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு மறுபடியுமே கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டும். பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்ப பாருங்க சீக்கிரமா விறகடுப்புல ஆயிருது. சும்மா புகையும் வருது, நல்லா அடுப்பு எரியுதுங்க. இப்ப பாருங்க வெங்காயம் பாருங்க சீக்கிரம் வதங்கிருச்சு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மித்த வந்து ஒரு 1/2 தக்காளி வச்சிருக்கிறேங்க, அதையும் சேர்த்திடலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதையும் சேர்த்திடலாம். பாருங்க அடுப்புட்டு வெளியிலயே வந்துருச்சு விறகு. அந்த அளவுக்கு நல்லா எரியுது பாருங்க. இப்போ நல்லா இது கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிடலாங்க. இப்போ பாருங்க முட்டையை நல்லா தொளிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையுமே. அது வணங்குறதுக்குள்ள சீக்கிரம் முட்டையை தொளிச்சிடலாங்க. இப்போ நல்லா முட்டையும் மாறிடுச்சுங்க. இப்போ பாருங்க முட்டை சூப்பராக தொளிச்சாச்சு. இதே மாதிரி எல்லா முட்டையும் தொளிச்சிடலாம். இப்போ பாருங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு அடுத்தது நாம ஆட்டிட்டு வந்ததை ஊற்றிடலாம் இதில்.
தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இது நல்லா கொதி வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்க அடுப்பு கம்மியா எரியுது, சீக்கிரம் கொதி வந்துரு பார்க்கலாம். இப்ப பாருங்க உப்பு போட்டு நல்லா கொதிக்குது பாருங்க. இப்ப நல்லா கெட்டி ஆயிருச்சு. இப்ப நாம வேக வச்சிருக்கிற முட்டைய ரெண்டா ரெண்டா கொஞ்சம் அறுத்து போட்டுக்கலாம். அப்பதான் உள்ள குழம்பெல்லாம் இறங்குங்க. இப்ப பாருங்க இப்படி ரெண்டா அறுத்து போட்டுடலாங்க. அதாவது கேஸ்ல வேக வச்சாலும் கூட முட்டையெல்லாம் வேகும் போது உடஞ்சு போயிடும். இப்ப அதாவது விறகடுப்புல வச்ச உடையாம சும்மா பலன்னு மொழுன்னு தோல் விட்டு வந்திருக்குதுங்க. பாருங்க எல்லா முட்டையும் போட்டுடலாம். நல்லா கொதிக்கிட்டுங்க. கொஞ்சம் நல்லா சுண்டுச்சுன்னா நல்லா இருக்குங்க. அதாவது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஊத்தி சாப்பிடலாம். அதாவது நீங்க வீட்டுல இன்னொரு 4 முட்டை ஓடுறதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட இந்த மசாலா அதிகமா சேர்த்திக்கலாங்க. இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டுங்க. அதாவது நம்ம என்னதான் கேஸ்ல பண்ணினாலுமே விறகடுப்புல செஞ்சா அதோட ருசியே வேறதான். ஆனாலும் என்ன நம்மளுக்கெல்லாம் டைம் இருக்கிறது இல்லை விறகடுப்புல செய்யறதுக்கு, விறகு கிடைக்கிறது இல்லை. கேஸ்னா டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிடுவோம். இப்ப பாருங்க நல்லா சுண்டி நல்லா கெட்டி ஆயிருச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. நீங்க கொத்தமல்லி தழை இருந்தா போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை என்கிட்ட இல்லை. இப்ப பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு, சுத்தியுமே எண்ணெய் பிரிஞ்சு, மேலேயுமே எண்ணெய் பிரிஞ்சிருச்சுங்க. இப்ப பாருங்க அருமையா சூப்பரா இருக்கு பாருங்க கிரேவி. ஒவ்வொரு முட்டையும் பாருங்க இப்படி நல்லா நல்லா வெந்து அப்படியே முழுசா இருக்குதுங்க. நல்லா உடையாம சூப்பரா இருக்குது. நீங்களும் வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது விறகடுப்புல சீக்கிரம் ஆயிருச்சு. நம்ம கேஸ்னாலும் கூட கொஞ்சம் லேட் ஆகும். இது கொஞ்சம் கஷ்டம்தான். புதுசா செய்யறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், பழகினவங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்குங்க. நீங்களும் வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க நம்ம வீட்டுல இருக்கிற பொருளையே வச்சு முட்டை கிரேவி, அது ஸ்பெஷலா நம்ம விறகடுப்புல செஞ்சோம். டேஸ்ட் பக்காவா இருக்குங்க. அதாவது எந்த மசாலாவும் நம்ம சேர்த்தவே இல்லை, பேக்கெட் மசாலாவும் எதுவுமே சேர்த்துல. வீட்டுல இருக்கிற பொருளையே நல்லா வணக்கி ஆட்டாங்கல்ல ஆட்டி விறகடுப்புல முட்டை கிரேவி பண்ணிட்டோம். 4 சப்பாத்தி இல்லைங்க 8 சப்பாத்தி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்குங்க. அதாவது இந்த கிரேவியில இப்படி நம்ம விறகடுப்புல வச்சோம்னா ரொம்ப நேரம் வச்சிருந்தும் கூட சாப்பிடலாம். காலையில வச்சா நைட்டும் கூட கெடாதுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா சுண்ட வச்சிட்டோம்னா கிரேவி கெடவே கெடாதுங்க. இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே, குஸ்கா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க. சூப்பரா இருக்கும். நீங்களே வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க வீட்லயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ், மசாலா ஐட்டம் எல்லாம் பண்ணி தரேங்க. யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் 9952809354. பேர் வந்து மனோன்மணிங்க, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம். நம்ம இன்னைக்கு விறகடுப்பு சமையல் எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க.